ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி எனக்கு மனசு வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, கவலையாகவும் இருக்குதுங்க. அந்த கவலைக்கான காரணம் என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேங்க. இன்றைக்கி வந்து கிருத்திகை முருகன் வழிபாட்டுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ஜாமான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி இன்றைக்கி வந்து சாதம், சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு வறுவல், மாங்காய் பச்சடி, அப்பளம் 2ங்க. 2 பேருக்கான சமையல் தான் இன்றைக்கி. வேலைகள் அதிகன்றதுனால எதுவுமே வந்து பாத்திரங்கள் மாற்றி வைக்காமல் அப்படி அப்படியே இருக்குதுங்க. அப்படியே வந்து வீடியோ எடுத்தாச்சு. வேலையை முடிச்சுட்டு நான் படைக்கவே மணி வந்து 1:30 3 ராவு காலம் முடிஞ்சு தான் படைச்சேனே. அந்தளவுக்கு வேலைகள் வந்து இன்றைக்கி அதிகமாகிடுச்சிங்க. என்னோடய கவலைக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்ணாடி தாங்க. இப்போ 5த்து 6த்து படிக்கும்போதே பசங்க வந்து கண்ணாடி போட்டாச்சு. அப்போலாம் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனுன்றதே கிடையாது. அந்த பட்டன் ஃபோன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துச்சுங்களா, இதை பார்க்க வந்து ஆரம்பித்தாங்க. பவர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர கம்மியான பாடம் இல்லை. இப்போ என்னோடய ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா, என் பசங்க படித்து முடித்து இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிற ஸ்டேஜுக்கு ஆகிட்டாங்கங்க. இப்போ அது அப்படி கணக்கு பண்ணும்போது என்னோடய ஏஜ் என்னன்றது நீங்களே வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நானே இது வரைக்கும் கண்ணாடி வந்து யூஸ் பண்ணலங்க. கண் நல்லாவே தெரியுது. நான் எந்த எழுத்து பார்த்தாலும் கரெக்டாக படிச்சிருவேன். அந்தளவுக்கு நம்மளுக்கு பவர் இருக்கும்போது, நம்ம பசங்க வந்து 6த்து 7த்து படிக்கும் போதுலேருந்தே கண்ணாடி போட்டிருக்காங்கன்னும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. இன்னமும் வந்து அந்த கண்ணாடியை வந்து அவங்க விடவே முடியல. அந்தளவுக்கு கண்ணும் வந்து அவங்களால சரி பண்ணிக்கவே முடியலங்க. கண்ணாடி போடுறாங்கன்னா கண்ணாடியோடைய பவர் வந்து அதிகமாகிட்டே போகுதே தவிர அது கம்மியான பாடு இல்லை. ஏன்டா இந்தமாரி கம்மியாகாமல் அதிகமாகிட்டே போகுது. அப்போ செல்லு பார்க்குறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். செல்லு பார்க்குறதுனால தானே உங்களுக்கு கண் வந்து இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு கிளாஸ் நடந்ததே ஆன்லைனில் தான், செல்லில் தான் பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். கம்ப்யூட்டர் தான். இப்போ வேலையும் எங்களுக்கு அதில் தான் இருக்குது. அதை விட்டுட்டு வேணால் நாங்கள் வீட்டில் சும்மா இருக்கிறோம் அப்படின்றான். இதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைய கண்ணாடி போட்டுட்டு தான் பிறக்கும் அப்படின்றான். எப்பட்றான்னு கேட்டால், அவங்க அம்மா செல்லு பார்க்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லி என்னை கொலை போட்டு போயிட்டாங்க. நான் எப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.